இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தொடர்ந்து இது குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜ்மோகன். அதாவது முதலமைச்சர் அவர்கள் 2வது இடத்துக்கு தான் போட்டி, அதுவும் தாவேக அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு பேசியிருந்தாலும் கூட அதற்கு பிறகாக என்ன கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது அப்படின்னா, களம் அதிமுக திமுக தான் இருக்கு, தாவேக இன்னும் அந்த அளவுக்குலாம் வளர்ந்தரல, அவர் அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் அப்படி பேசியிருக்காரு, ஒரு வீரமுகம் காட்டணும் அப்படின்றதுக்கு தான் அப்படி பேசியிருக்காரு. இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பகிரப்பட்டு வருது. தாவேக தரப்புல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடர்ச்சி. இந்த 2ஆம் ஆண்டிலேயே ஒரு முக்கியமான கருத்து கணிப்பில் 2ஆம் இடத்தை எட்டி பிடித்திருப்பது மகிழ்ச்சி. இன்னும் ஓராண்டுக்குள் 2026 அமைய போவது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. இதற்கு களத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களின் சிந்தனை என்பதே சாட்சி. இதை பொறுத்து கொள்ள முடியாத, சற்றும் எதிர்பார்க்காத, தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை நீண்ட நெடுங்காலமாக பண்ணையார் மனப்பான்மையோடு அரசாண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு மன்னராட்சி மனப்பான்மை கொண்ட முதலமைச்சர் அவர்களும் அவர்தம் நண்பர்களும் மாறி மாறி எங்கள் மீது அவதூறை வாரி வீசுவது என்பது இன்று நேற்றல்ல, காலம் காலமாக நாங்கள் முதல் அடி எடுத்து வைத்ததிலிருந்து நடந்து கொண்டு வருவதுதான் இது வழமை. அதனால் எங்களுக்கு பெருமைதான். வந்திருக்க கருத்து கணிப்பு சி ஓட்டர்ஸ் அதை சிறுமை செய்கிறார்கள். அது பெரிய கருத்து கணிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. 2021 அறிவாலயம் என்ற சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் இதே சி ஓட்டர்ஸின் கருத்து கணிப்பை ஒரு வீரப்பதக்கத்தை நெஞ்சில் குற்றிக் கொள்வதை போல சி ஓட்டர்ஸின் கருத்து கணிப்பை வீதி எல்லாம் தெருவெல்லாம் எடுத்துட்டு போய் ஒட்டினது யாரு? அதே அறிவாலயத்தினுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயே இதை ஷேர் பண்ணீங்க. இதே சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்புல பலமுறை திமுகக்கு சாதகமான பதில்கள் வந்த போதெல்லாம் அதை எடுத்து திசையிட்டு பரப்புனீங்களே, அப்பெல்லாம் அது உண்மையா இருக்குதா? உங்களுக்கு சாதகமாக வந்தால் உண்மை. இப்போது கூட முதலிடத்துல அவங்க 40%, 45% அப்படிலாம் இல்ல, ஒரு வெறும் 27 விழுக்காடுன்னு சொல்லி இருக்கு இந்த கருத்து கணிப்பு. ஆனா அதை கூட தாண்டி 2ஆம் இடத்துல தாவேகா வந்ததை முதலிடத்திற்கு வந்தவங்களாலையும் பொறுத்துக் கொள்ள முடியல, மீதி இடத்தில் இருந்தவங்களாலையும் அதை பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால வயிறு எரியுது, வாய் எரியுதுன்னு அவங்க வந்ததை எல்லாம் பேசி உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் இந்த அரசியல்வாதிங்க பார்த்திருப்பாங்க, முதல் தலைமுறை பொறியாளர்களை கேள்விப்பட்டிருப்பாங்க. 50 ஆண்டுகள் கழித்து இந்த தமிழ் நிலப்பரப்பில் முதல் தலைமுறை அரசியல் பிள்ளைகள், அரசியல் தலைவர்கள் நாங்கள் உருவாகி இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா வகையிலும் மக்களினுடைய நம்பிக்கை என்ற ஒரு இடத்தை நாங்க பிடிச்ச முன்னாடி பேசினா பலரும் சுட்டி காட்டுறாங்க, நாங்க கூட்டணிக்காக அலைகிறோம், கடை விரித்தார் கொள்வார் இல்லை. என்ன பேச்சு? என்ன கடை விரிச்சீங்க? விரித்து வைத்திருப்பதெல்லாம். நன்றி திரு ராஜ்மோகன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.